ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் நாளைக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ ப்ரிப்பேர் ஆகிட்டிங்களா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ ஒன்றுமே படிக்கலை அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் 60 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் 90க்கு. அண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா அது 70 கூட எடுத்துடலாம். அண்ட் மேபி நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா சூப்பர், ஒரு மாடலுக்காக இது பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் பண்ணிவிடுங்க. அண்ட் கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. சொல்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் 3 கேட்டுருவாங்க. நீங்கள் க்ளோசரி ப்ரோஸோட க்ளோசரி படிச்சிங்கனாலே எல்லா சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எழுதிடலாம். ஆண்டனிம்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணணும். அண்ட் வே டு சக்ஸஸ் கைடை யூஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி PDF போட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் முடிச்சு காம்பவுண்ட் வேர்டு கேட்பான். இந்த கவுண்ட் யார்ட் காம்பவுண்ட் வேர்ட் ரொம்ப ஈஸி. அண்டு ப்ரிஃபிக்ஸ் எஃபிக்ஸும் எழுதிடலாம். அண்ட் அப்ரிவேஷன் நல்லபடி எல்லாமே பார்த்துக்கோங்க. கிளிப்டு வேர்டு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேசல் வேப் அது புக் பேக் தான் கேட்பாங்க. கொஷின் டேக் வந்து புக் பேக்கும் கேட்பாங்க. புக்கிங் கேட்பாங்க. சென்டென்ஸ் பேட்டர்லாம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அது ஈஸி தான். ஸோ எப்போவுமே வந்து சென்டென்ஸ் பேட்டர்னில் வந்து சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும். ஸோ ஐஓடிஓ அதாவது 2 இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது இந்த மாதிரி பாருங்கள், பிருத்திவி ஏ புக்கு அப்படிங்கிற 2மே ஆப்ஜெக்ட். ஆனால் இது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அந்த அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி அதாவது பின்னாடி வந்து காலச்சொற்கள், அப்புறம் இயரு, டேட்டு, டைமு இதெல்லாம் வந்து அர்ஜென்ட்டு. ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து ஏன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சென்டென்ஸை நிறைவு செய்யுது அப்படின்னா அது காம்ப்ளிமெண்ட். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து கணிச்சிக்கோங்க. ஃபாரின் வேர்டு வந்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது கேட்பான். யூஸ் அப்புறம் வந்து அப்ரோப்ரியேட் பொலைட் அல்டர்னேட்டிவ் அது எம்ஃபமிசம்னு சொல்லுவாங்க. அது கேட்பாங்க. ஸ்பெல் செக் கேட்பாங்க. டிஸ்பரன்சி இதில் எது வந்து ராங் ஸ்பெல்டு இல்லை மிஸ்பெல்டுன்னு கேட்பாங்க. எது ஸ்பெல்லிங் தப்புன்னு கேட்பாங்க. ப்ரிப்போஷன் வந்து புக் பேக் கேட்பாங்க. கைனகாலஜிஸ்ட் அதாவது ஒவ்வொரு துறையில் ஒரு டெஃபினேஷன் இருக்கும். கைனகாலஜிஸ்ட் வந்து எதுக்குன்னா ட்ரீட்மெண்ட் டிசீஸ் ஸ்பெசிஃபிக் டு உமன், அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வந்து ரிலேட்டடாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த துறையில் யார் எதில் இருக்கா, இல்லை வந்து ஏதோ ஒரு புக்கு சார்ந்த ஏதாவது ஒன்று கேட்கலாம். டெஃபினிஷன்ஸ் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் டெஃபினிஷன்ஸ். அடுத்து கரெக்ட் மீனிங் ஆஃப் இடியம் வந்து புக் பேக் தான் கேட்பாங்க. சிலபிஃபை ரொம்ப ஈஸி. நீங்கள் ஏதோ ஒரு வேர்டை நீங்கள் வந்து அனைத்து வேர்டுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுதி பாருங்கள். தமிழில் வர்றது அந்த புள்ளி வச்சு வர்றதெல்லாம் தூக்கிட்டிங்கன்னா மீதியெல்லாம் இருக்கிறத சிலபிஃபை. ஸோ அனிமேஷன் அப்படிங்கிறப்போ நீங்கள் எழுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து போயட்டிக் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றுமே படிக்கலைனாலும் இங்கே இருக்க லைன் வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஆனால் வந்து ஓரளவுக்கு அந்த ஹூ ஆர் தே அப்படின்னு கேட்குறான். பட் நோ தே ஒன்லி லாப் வித் தேர் டீத். ஹூ ஆர் தே அப்படின்னு கேட்குறான். அதில் தேங்கிற வார்த்தைக்கு இங்கே அர்த்தமே இல்லை. தேங்கிறது அங்கே கொடுக்கல. ஸோ இருந்தாலும் தேக்கு வந்து நம்ம வந்து படித்தா எழுத முடியும். எக்ஸ்பிளைன் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அப்ரிசியேஷன் வந்து லெசன் பை லெசன் ஒரு 4 லெசன் படிச்சிங்கன்னு போதும். படிக்க முடியலையா அட்லீஸ்ட் கடைசி நிமிஷத்தில் ஒரு 3 லெசன் படிக்கலாம். PDF போட்டிருக்கேன் அதுக்கும். ஸோ இதில் வந்து அப்ரிசியேஷன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு 1, 2 கேட்பாங்க. இவங்களுக்கு 1 தான் கேட்டிருக்காங்க. பட் நமக்கு 1, 2 கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் அலிட்ரேஷன் அந்த மாதிரி கூட கேட்பாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் லைக் ஆஸ் வந்தால் சிமிலி, ஆஸ் லைக் ஆஸ் வந்தால் சிமிலி. அண்ட் மெட்டாஃபர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, நிறைய மீனிங் இருக்குது. பர்சனிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம வந்து மனுஷனையும் நேச்சரையும் கம்பேர் பண்ணி அப்படியே சொல்கிறோம். அந்த 3 விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அண்ட் தென் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்ரிசியேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அலிட்ரேஷன் கூட கேட்பாங்க. சரிங்களா? குவாலிட்டேட்டிவ் வைஸ் ஒரு 3 கேட்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியலனா அலிட்ரேஷன், ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீம்லாம் சூப்பராக நம்ம எழுதலாம். ஸோ அடுத்து வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சு, காம்பவுண்ட் வேர்டு, இந்த கிராமர் எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா சொல்கிற மாதிரிங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுன்னு கேட்டானா ஒன்றுமே இல்லை. த லைப்ரரி செட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக் சாஃப்ட்லி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டெரக்டில் இருக்குது. டேரெக்டாக மாற்ற வேண்டியதான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி ஆஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இன்டெரக்டாக மாற்ற வேண்டியதான். ஸோ ஸ்பீக் சாஃப்ட்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம டேரெக்டாக மாற்றிக்கலாம். அட்லீஸ்ட் ஒன்றுமே தெரியலனா அப்படி கூட எழுதுங்க. பேசிவைஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. நோ ஒன் ஹேஸ் ஓப்பன் தட் ஹவுஸ் ஃபார் several years. ஸோ இது வந்து த ஹவுஸ் வேர் நாட் ஓப்பன்ட் ஃபார் several years. எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இது எழுதலாம். அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ் விட்ருங்க. முன்னாடி இஃப் வர்றது வேர் வர்றதெல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த வேரை தூக்கிட்டு இந்த வேரை தூக்கி இஃப் யூ வேர் அப்படிங்கிறத தூக்கிட்டு வேர் அப்படின்னு போட்டு மீனிங்ஃபுல்லாக வேறு டீச்சர் அப்படிங்க மீனிங்ஃபுல்லாக வர மாதிரி பாருங்கள். இஃபு கேட்டாங்கன்னா அதே மாதிரி தான், குழப்பற மாதிரி தான் கேட்பாங்க. முன்னாடி இஃபு மட்டும் ஜாயின் பண்ணி விட்டு ஏதோ ஒன்று தூக்கிட்டு இன்னொரு இஃப் இருக்கும், அதை தூக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு எழுத வேண்டியது. அந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். அந்த மாதிரியாவது பண்ணுங்க, ஒன்றுமே தெரியலனா. ஸோ அடுத்தது ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட்டு. நான் இந்த தடவை என்ன சொல்கிறேன்னா அடித்து சொல்கிறேன். 2, 4, 5 போயமோட ஆத்தர் பேர் அதையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கலைன்னா எல்லா போயமோட அப்ரிசியேஷன் பேரும் ஆத்தர் பேரும் அந்த போயம் பேரும் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது தான்.
பட் ஆனால் வந்து அட்லீஸ்ட் இந்த 3 போயமோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 2 மார்க் அது கிடைக்கும். 3ல் 2 தான் எழுதணும் வந்துடும். ஸோ அதே மாதிரி ப்ரோஸோடது வந்து ஓனாகவே நம்ம எழுதிக்கலாம் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் படிச்சிங்கன்னா. ஸோ 3x3 9 ப்ராபப் கேட்பாங்க கண்டிப்பாக. இனாக்ரேஷன் இந்த மாதிரி இமெயில் ரைட்டிங் அந்த மாதிரி எதை கேட்கலாம். ப்ராசஸ் மேக்கிங் கேட்டுருவாங்க. இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் இன்க்ரீடியன்ஸ் எழுதுங்க, மெட்டீரியல் லிக்விட் இருந்தால் மெட்டீரியல் லிக்விட் எழுதுங்க. எழுதிக்கிட்டு ஒரு 6 பாயிண்ட்டாவது எழுதுங்க ப்ராசஸ், ஓகேவா. ஸோ அதே மாதிரி இமெயில் ரேட்டிங் கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லைனா பார் சார்ட் பை சார்ட் கேட்பாங்க. அது கேட்டால் இன்னும் ஈஸி தான். பட் ப்ராபப் வந்து கொஞ்சம் பார்த்து அட்டன் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், மேபி கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். இதில் மட்டும் மார்க் விட்றாதீங்க. 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடியது ப்ரோஸ் நான் வந்து ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ மெக்காவிட்டிலாம் இந்த தடவை என்ன கேட்டிருக்கேன், இது வந்து போன வருஷம் கொஸ்டின் பேப்பர், இதில் அதில் என்ன கேட்டிருக்கோன்னு அது வராது. அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது 3 நல்லா சேஃப்டியாக படிச்சிங்கனாலும் போதும். ஸோ அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 படிச்சிங்கனாலும் எல்லாமே எழுதிடலாம், அந்த மாதிரி தான். ஸோ இல்லை லாஸ்ட்டு 3 படிச்சிங்கன்னா எல்லாம் எழுதிடலாம். சப்ளிமெண்ட்ரி அதே மாதிரி தான் யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். சப்ளிமெண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இல்லை லாஸ்ட்டு 3 ஏதோ ஒன்று கேட்கலாம். ஸோ அதே மாதிரி சம்மரைஸ் அட்டன் பண்ணுங்க, நோட் மேக்கிங் அட்டன் பண்ணாதீங்க. நோட் மேக்கிங் வந்துன்னா அதுக்கு நான் சொல்லிட்டேன் எப்படி பண்ணணும்னு. சம்மரி ரைட்டிங் கேட்டால் ரஃப் டிராஃப்ட் போடுறீங்க, டைட்டில் கொடுங்க, ஃபேர் டிராஃப்ட் டு டைட்டில் கொடுங்க, ரஃப் டிராஃப்ட்டை ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதுலேருந்து வேர்டு எண்ணி பாருங்கள், அப்ராக்சிமேட்டாக எண்ணி பாருங்கள், டைம் பத்தாது. அப்ராக்சிமேட்டாக எண்ணி பார்த்துட்டு ஒரு 100 வேர்டு இருக்குன்னா 75 வேர்டாக ரஃப் டிராஃப்ட் எழுதுங்க, ஒரு 60 வேர்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் டிராஃப்ட் எழுதுங்க. ஸோ அந்த மாதிரி எதாவது பண்ணுங்கள். டயலாக் ரைட்டிங்லாம் எழுதுங்க, கரெக்டாக கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பார்ப்பாங்க. அடுத்த பயோடேட்டா கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபார்மல் இன்ஃபார்மல் லெட்டரும் பார்த்துக்கோங்க. ரைட் எ லெட்டர் டு தி சீஃப் ரிசர்வ் சூப்பர்வைசர் ஆஃப் ரயில்வே ரெக்வெஸ்டிங், இது வந்து ஃபார்மல் லெட்டர். ஸோ நீங்கள் ஃபார்மல் இன்ஃபார்மல் பயோடேட்டா ஃபார்மேட் பார்த்துங்க, ஃபார்மேட்டுக்கே 3 மார்க் கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்லபடியாக அதை எழுதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் ஈஸியாக இருக்கும். நான் எரர் ஸ்பாட்டிங் கோல்டன் ரூல்ஸ் கொடுத்தாச்சு. ஒருவேளை எரர் ஸ்பாட்டிங் உங்களால் எழுத முடியலன்னா ஹோமோஃபோன்ஸாக எழுதி 2 மார்க் இதில் எடுத்துருங்க. ஸோ அடுத்து செமி மாடல் எப்படி வந்து செமி மாடல்னால் தான் அவுட் டூ, டேரக்ட் டூ, யூஸ் டூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன வருமோ அது கரெக்டாக எழுதிடலாம். கன்ஜெக்ஷன் வந்து நம்ம ஈஸியாக டோன்ட் டாக் வந்து கரெக்டான கன்ஜெக்ஷன் எழுதணும். டேஷ் யூ ஆர் ஈட்டிங், வைல் யூ ஆர் ஈட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று எழுதலாம். இந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ரீட் த காம்ப்ரிஹென்ஷன் அண்டு எழுதுறது, காம்ப்ரிஹென்ஷன் கேட்டு எழுதுறது. ஸோ காம்ப்ரிஹென்ஷனே அட்டன் பண்ணுங்கள், கதையெல்லாம் எழுதாதீங்க. ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் பேப்பர். இதே மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு வரும். ஸோ இதோட ஈஸியாக வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக 1 மார்க்கில் கோட்டை விட்றாதீங்க. ஸோ அதெல்லாம் படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஒரு 1 மணி நேரம் உட்காந்து பார்த்திங்கனாலே போதும். ப்ரோஸு போயம் சப்ளிமெண்ட்ரி டீட்டெயில் படிக்கலாம் வேணால் படிங்க. இதெல்லாம் ஃபார்மேட்டாவது அட்லீஸ்ட் பார்த்துட்டு போங்க கடைசி நிமிஷத்தில். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் இருக்கேன்.